தள்ளிப்போடும் பழக்கத்தை விரட்ட எளிய வழிகள். வணக்கம், நான் உங்கள் ஐஸ்வர்யா. ஒரு வேலையை இப்போதே செய்ய வேண்டும் என்று நினைப்போம், ஆனால் இன்னும் 5 நிமிஷம் இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் என்று தள்ளிப்போடுவோம். கடைசியில் அந்த வேலை முடியாமலேயே போய்விடும். இந்த தள்ளிப்போடும் பழக்கம் ப்ரொக்ராஸ்டினேஷன் உங்கள் சோம்பேறித்தனம் கிடையாது, அது உங்கள் மூளைக்கு இருக்கும் ஒரு பயம். இதிலிருந்து மீள ரகசிய வழிகள் இதோ. 5 செகண்ட் ரூல். உங்களுக்கு ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று தோன்றிய அடுத்த 5 வினாடிகளில் நீங்கள் அந்த வேலையை தொடங்கிவிட வேண்டும். 5 4 3 2 1 என்று பின்னோக்கி எண்ணிவிட்டு உடனே எழுந்து அந்த வேலையைச் செய்யத் தொடங்குங்கள். உங்கள் மூளை உங்களைச் சமாதானப்படுத்துவதற்குள் நீங்கள் வேலையை தொடங்கியிருக்க வேண்டும். 2 நிமிட விதி. எந்த ஒரு வேலையையும் தொடங்கும்போது அது பெரிய மலையைப் போல தெரியும். அதனால் அதைச் செய்யத் தயங்குவோம். அதை தவிர்க்க, நான் வெறும் 2 நிமிடம் மட்டும் இந்த வேலையைச் செய்கிறேன் என்று உங்களை நீங்களே ஏமாற்றுங்கள். உதாரணத்திற்கு, ஒரு பெரிய கட்டுரையை எழுத வேண்டும் என்றால் முதல் 2 நிமிடம் ஒரு வரியை மட்டும் எழுதுகிறேன் என்று தொடங்குங்கள். ஒருமுறை தொடங்கிவிட்டால் தானாகவே நீங்கள் வேலையை தொடர்ந்து முடித்துவிடுவீர்கள். மொபைல் போன் இடைவெளி. நம் கவனத்தைச் சிதறடிக்கும் மிகப்பெரிய விஷயம் மொபைல் போன். ஒரு முக்கியமான வேலையை செய்யும்போது மொபைலை வேறு அறையில் வைத்துவிடுங்கள். அல்லது ஃபோக்கஸ் மோட் ஐ பயன்படுத்துங்கள். வேலை முடிந்த பிறகு ஒரு பரிசாக 10 நிமிடம் மொபைல் பார்க்கலாம் என்று உங்களுக்கு நீங்களே ஒரு இலக்கு நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். நேரம் என்பது யாரோடும் தங்காது. இன்றைய வேலையை இன்றே செய் என்பது பழமொழி மட்டுமல்ல, அதுதான் வெற்றிக்கான வழி. 20 நிமிடம் 5 நிமிடம் விதி. நம்மால் ஒரு வேலையை தொடர்ந்து ஒரு மணிநேரம் செய்வது கஷ்டமாக இருக்கலாம். அதற்கு பதில் 25 நிமிடம் முழு கவனத்துடன் வேலை செய்யுங்கள். பிறகு 5 நிமிடம் ஓய்வு எடுங்கள். இந்த 5 நிமிடத்தில் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்கலாம் அல்லது எழுந்து நடக்கலாம். இப்படி 4 முறை செய்த பிறகு ஒரு நீண்ட இடைவெளி 15 முதல் 20 வரை நிமிடம் எடுத்துக் கொள்ளுங்கள். இது உங்கள் மூளையைச் சோர்வடையாமல் சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். ஈட் த ஃப்ராக், ஈட் த ஃப்ராக். இது மார்க் ட்வைன் சொன்ன ஒரு அழகான விஷயம். காலையில் எழுந்ததும் உங்களுக்கு இருக்கும் வேலைகளில் எது மிகவும் கடினமான வேலையோ அதை முதலிலேயே செய்து முடித்துவிடுங்கள். கசப்பான தவளையை ஃப்ராக் காலையிலேயே சாப்பிட்டுவிட்டால் அன்றைய நாள் முழுவதும் இனிமையாக இருக்கும் என்பதுதான் இதன் அர்த்தம். கடினமான வேலையை முடித்ததும் கிடைக்கும் அந்த வெற்றி உணர்வு டோபமீன் பூஸ்ட் மற்ற சிறிய வேலைகளை மிக வேகமாக முடிக்க உங்களுக்கு உதவும். உங்களில் யாருக்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் னு சொல்ற பழக்கம் இருக்கு? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வழிகளை பின்பற்றி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் ராய்ஸ் வதைஸ்.